Hello students, இன்னைக்கு current electricity chapter previous year question discussionல second part பார்க்க போறோம். So இப்பதான் first time இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இதோட first part பார்க்கறதுக்கு descriptionல link கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி மறக்காம பாருங்க. And also மற்ற chaptersக்குமே previous year question discuss பண்ணியிருக்கோம். So அதோட லிங்க்கும் நான் descriptionலே கொடுத்திருக்கேன். இப்போ இந்த பார்ட்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா starting with Kirchhoff's law and electrical instrument. Coming to the electrical instrument, Wheatstone bridge, meter bridge, potentiometer பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல்லே நல்லா படிச்சிருப்போம். பட் ஈவன் தோ நமக்கு கொஸ்டின்ஸை பார்க்கும்போது எப்படி கிவன் டேட்டா எடுக்கணும், எப்படி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும்னு கொஞ்சம் பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இது எல்லாமே நான் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர், ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், இந்த ரெண்டு டாபிக்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இந்த டாபிக்ல நமக்கு ஃபார்முலாஸ் ரொம்ப கம்மி. பட் நமக்கு எங்க ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும்னா இங்க நமக்கு டெரிவேட்டிவ் டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல எப்படி வந்து ஷார்ட்டா நம்ம போடணும், எந்த இடத்துல ட்ரிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்றது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா நீட் சம்பந்தமா தான் வீடியோஸ் போட போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA minus VB between the points A and B in the given figure னு கொடுத்திருக்காங்க. So they have given a diagram and அதுல இருந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. It's a Kirchhoff's law. So Kirchhoff's law ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரே ஒரு ரூல் மட்டும் நான் யூஸ் பண்ண போறேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ரூல் தெரியும்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரூல் என்னன்னா, லெட் அஸ் கன்சிடர் எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை இப்போதைக்கு நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். அண்ட் அதில் ஒரு கரண்ட் I வந்து பாஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த கார்னர் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த கார்னரை பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். மெயின் என்னன்னா இந்த ரூலில் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பாசிட்டிவாக எடுக்கணுமா நெகட்டிவாக எடுக்கணுமா அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் மெயினான ஜாப். ஸோ இப்போ A to B நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கணும். யூ கேன் டேக் ஓம்ஸ் லா, V is equal to IR. பட் என்னன்னா அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும். அப்போ எப்படி நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்னா, லெட் அஸ் கன்சிடர் A to B பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் நம்ம போகிற பாத் A to B இருந்துச்சுன்னா நம்ம போகிற டைரக்ஷனில் கரண்ட் ட்ராவல் ஆகுது. அப்போ மைனஸ் IR இது பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சப்போஸ் நம்ம பியிலேருந்து ஏக்கு போகிறோம். இப்போ பியிலேருந்து ஏக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம போகிற பாத்துக்கு ஆப்போசிட்டாக கரண்ட் ட்ராவல் ஆகுது. அப்போ ப்ளஸ் IR இவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம போகிற பாத்துக்கு சேம் டைரக்ஷனில் கரண்ட் ட்ராவல் ஆச்சுன்னா மைனஸ், ஆப்போசிட்டாக ட்ராவல் ஆச்சுன்னா ப்ளஸ். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இதுதான் ரூல். சப்போஸ் இதே எனக்கு ஒரு பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரியில கரண்ட் ட்ராவல் ஆகுதுன்னா வாட் வில் ஹேப்பன்? லெட் அஸ் கன்சிடர் எனக்கு ஒரு பேட்டரி இருக்கு. இதில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈன்னு கூட எடுத்துக்கலாம். இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். அண்ட் இங்கேயும் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே பாயிண்ட் இங்கே வந்து நான் ஏன்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பி. ஃபைன். ஸோ அதே மாதிரி தான் இஃப் யூ மூவிங் ஃப்ரம் A to B, நம்ம ஏல இருந்து பிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் திங்க் நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஜம்ப் ஆகுறோம். ஸோ மைனஸ் இ. அண்ட் அதே மாதிரி இப்போ பில இருந்து ஏக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. நம்ம நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகிறோம். ஸோ பிளஸ் இ. ஓகே, ஸோ இந்த லாஜிக் வச்சு தான் இந்த சம நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் AB. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் எடுப்போம். அது வந்து VB மைனஸ் VA. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நான் ஏலேருந்து பிக்கு போகிறேன், அதனால தான் இந்த பார்த்து பாருங்க இப்படி எழுதியிருக்கேன். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் AB அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறோன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் அதில் பாஸ் ஆகிற கரண்ட்டும் இருக்குது. நல்லா பாருங்க, நம்ம போகிற டைரக்ஷன் இந்த சைடு. இந்த டைரக்ஷனுக்கு அலாங்காக தான் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ மைனஸில் தான் இருக்குது. அப்போ மைனஸ் I என்ற இடத்துல 2. கரெக்டாக? ஏன்னா நமக்கு லாஜிக் என்ன, மைனஸ் IR தானே. I என்ற இடத்துல 2 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ற இடத்துலையும் 2 தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். யூ கேன் see the EMF. அண்ட் ஆல்சோ நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஜம்ப் ஆகுற மாதிரி இருக்கு. சேம் திங் இந்த கேஸ் மாதிரி. இப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஜம்ப் ஆகுறோம்னா மைனஸ் இ நீங்கள் எழுதுறோம். அப்போ மைனஸ் இன்ற இடத்துல யூ கேன் சப்ஸ்டிட்யூட் 3. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு சேம் கரண்ட் தான் 1 ஓம் ரெசிஸ்டர்லையும் பாஸ் ஆகும். ஏன்னா இது எல்லாமே சீரீஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இங்க 2 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல 2 ஆம்பியர் கரண்ட் தான் பாஸ் ஆகும். எகைன் இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நம்ம போற பாத்ல தான் எகைன் கரண்ட் பாஸ் ஆகுது. எகைன் மைனஸ் கரண்ட் வந்து 2, ரெசிஸ்டன்ஸ் வந்து 1. அப்போ இதை கால்குலேட் பண்ணலாம்.
VB minus VA. There is potential difference across A and B. நமக்கு இங்க -4, -3, -2. So that will give -9. Okay, -9 the answer. But இங்க நல்லா பாருங்க VA minus VB ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்துறோமா? அப்ப மைனஸ் இருக்கிறது அப்படியே பிளஸ் ஆயிரும். அப்ப நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது என்னன்னா VB minus VA is equal to -9. கரெக்டா? So இது எப்ப எல்லாமே நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ணோம்னா minus VB minus minus plus VA equal to 9. So இப்போ ரீஃபார்ம் பண்ணலாம் VA minus VB that is equal to 9 volt. Okay. So நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் D is the right answer. That is fourth one is the right answer. So next question பார்க்கலாம். Wheatstone bridge வந்து கேட்டிருக்காங்க. The resistance of 4 ohm PQRS in a Wheatstone bridge are 10 ohm, 30 ohm, 30 ohm and 90 ohm. So இங்க wordings ஆ கொடுத்திருக்காங்க. நம்ம diagrammatic approach பண்ணலாம். So it will be easy. So diagram first இங்க வரைவோம். You have a resistance. Okay. So இங்க ஒரு resistance இருக்கு. And diagram கொஞ்சம் அதிகமாவே மோசமா தான் இருக்கும். எனக்கு பெருசா diagram வரைய வராது. So கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்க. First நம்ம நேமிங் கொடுத்துடலாம். ஸோ இது PQRS தான் சொல்லுவோம். ஸோ எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம். நான் டைரக்டா வேல்யூஸே எழுதுறேன். ஸோ திஸ் இஸ் 10 ohm. P இது Q வந்துட்டு இங்க நான் எழுதிக்கிறேன் 30 ohm. அண்ட் R வந்து again 30 ohm இங்க எழுதிக்கலாம். அண்ட் again இந்த இடத்துல வந்துட்டு 90 ohm. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the EMF and internal resistance of cell கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம தியரியில படிக்கும் போது உங்களுக்கு பேட்டரி மட்டும் தான் இருக்கும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. பட் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வச்சும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் கிளியரா வரைஞ்சிக்கலாம். யூ ஹாவ் அ பேட்டரி ஆஃப் EMF, தட் இஸ் அதோட வோல்டேஜ் வந்து 7 வோல்ட். ஆனால் அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, அது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் பக்கத்துலேயே வரைஞ்சிடுறேன். அது வந்து 5 ohm. ஓகே, ஸோ நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் த கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 50 ohm. ஓ ஃபைன், நமக்கு நடுவில் ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 50 ஓம்னு சொல்லியிருக்காங்க. they asking current drawn from the cell. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை ரெண்டு இதுவாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், இன்னொன்று நம்ம லாஸ்ட் பார்ட்ல பார்த்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜை ரிசால்வ் பண்ணலாம். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா நம்ம லாஜிக் என்னன்னா, நம்ம படிச்சிருப்போம் P by Q is equal to R by S or else P by R is equal to Q by S. அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட் B அண்ட் Dல சேம் பொட்டென்ஷியல் இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த லைன்ல நாட் ஓன்லி கேல்வனோமீட்டர், நம்ம எந்த காம்பனண்ட் வச்சாலும் அதுல கரண்ட் பாஸ் ஆகாது. இதுதான் நம்ம வீட்ஸ்டோன்ல படிச்சிருப்போம். ஸோ அதே லாஜிக் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, எனக்கு இங்க Pன்ற இடத்துல 10 இருக்கு, பை Qன்ற இடத்துல 30 இருக்கு. ஸோ 30 சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ எனக்கு கேன்சல் பண்ணா 1/3 வரும். அதே மாதிரி இந்த கீழே பாருங்க, இங்க 30 இருக்கு, பை 90. again இதை கன்சல் பண்ணி பார்த்தாலும் 1/3 தான் வரும். ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னா தட் மீன்ஸ் பாயிண்ட் B அண்ட் Dல சேம் பொட்டென்ஷியல் இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கும் போதே பார்த்தோம், that is only if there is a potential difference எனக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஓகே, ஸோ அப்போ இங்க ரெண்டு இடத்துலையுமே சேம் பொட்டென்ஷியல் இருக்கு, இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ கேல்வனோமீட்டர்ல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அதை அப்படியே அழகா எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்ரோச் பண்றதுக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த காம்பனண்ட்டை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் பாருங்க. யூ கேன் சி மேல இருக்க இந்த ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸ்ல இருக்கு, கீழே இருக்கிறது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு. ஸோ ரிசால்வ் பண்ணலாம். ஸோ ரிசால்வ் பண்ணா நம்ம ஆல்ரெடி படிச்சதான், that is resistor connected in series RS is equal to R1 plus R2. ஸோ அப்போ R1 plus R2 போது இங்க மேல 10 plus 30 இருக்கு. ஸோ அது ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா எனக்கு மேல இப்போ எனக்கு என்னவா மாறிடும், 40 ஓமா மாறிடும். நான் டைரக்டா எழுதிட்டேன். அதே மாதிரி எனக்கு கீழே இங்க 30 இருக்கு, இங்க 90 இருக்கு. both are connected in series. again 30 plus 90 போது you will get it as 120. ஸோ இங்க நான் 120 வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ நான் இந்த பார்ட்டை மட்டும் தான் எடுத்திருக்கேன். this is connected in parallel. நான் கீழே இருக்கிறது வரையில மேல இருக்க பார்ட் மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு 10 30 கம்பைன் ஆகி 40 and 30 and 90 combine ஆகி 120. And now this both are connected in parallel. So parallel போது நம்ம எழுதிக்கலாம் 1 by Rp is equal to again 1 by R1 plus 1 by R2. So first அது resolve பண்ணலாம். That is equal to 1 by 40 plus 1 by 120. Okay. So நீங்க multiply and divide by 3 போனோம்னா எனக்கு இங்க 120 கிடைக்கும். அப்போ மேல 3 by 120 plus 1 by 120 போது 3 plus 1 by 120 எடுத்துக்கிறேன்.
that is 4 by 120. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 by 13 எனக்கு வரும். இது வந்து 1 by RP. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா RP is equal to 30 ohm. ஸோ இது எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நல்லா பாருங்க, இனிஷியலாக இந்த டேர்ம் தட் இஸ் இந்த இதை அப்படியே நான் ரிசால்வ் பண்ணி ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸாக கண்டுபிடிச்சிட்டேன், தட் இஸ் 30 ohm. இப்போ நம்ம ரீட்ரா பண்ணலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஹோல் காம்பனண்ட் இதெல்லாம் ரிசால்வ் பண்ணி எனக்கு 30 ohm கிடைச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் 30 ohm. இப்போ நம்ம பேட்டரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பேட்டரி நமக்கு என்ன இருக்கு, தட் இஸ் 7 volt அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 5 ohm. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜை நம்ம ரிசால்வ் பண்ணியாச்சு. அடுத்து பார்க்கலாம், தே ஆஸ்கிங் கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த செல். கரண்ட் கேட்குறாங்க. இது ஆல்ரெடி லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்தது தான். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அந்த பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதில் வாங்க, இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதில் இந்த ஃபார்முலாவை நான் டேரெக்டாக கொடுத்துருப்பேன். தட் இஸ் நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா கரண்ட் பாசிங்க்கு I is equal to E by R plus R யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். EMFன்ற இடத்துல யூ கேன் சப்ஸ்டிட்யூட் 7 அண்ட் கேபிட்டல் ஆர்ன்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர், அது வந்து 30. ஸோ 30 பிளஸ் ஸ்மால் ஆர்ன்றது என்னன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5. ஸோ எனக்கு இங்கே என்ன வரும்னா 7 by 35. அப்போ ஐன்ற இடத்துல நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாம். எனக்கு I is equal to 7 by 35னா எனக்கு 1 by 5 வரும். ஸோ 1 by 5ன்ற இடத்துல 0.2 ஆம்பியர்னு எழுதிக்கலாம். யூ கேன் செக் த ஆப்ஷன் 0.2 ஆம்பியர் இருக்கான்னு பாருங்க. செகண்ட் ஆப்ஷன்ல 0.2 ஆம்பியர் இருக்கு. ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அண்ட் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் EMF கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் மீட்டர் பிரிட்ஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. Meter bridge is shown in the balanced position. P by Q is equal to L1 by L2. So first அந்த condition எடுத்துக்கலாம். P by Q is equal to L1 by L2 ன்னு சொல்லிட்டு. So அப்போ meter bridge ஓட condition என்னன்னா, the ratio of resistance P by Q வும் the ratio of length L1 by L2 வும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா கேலோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் காமிக்காது, that is 0 current பாஸ் ஆகும் அப்படின்றத கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனை இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, if we now interchange the position of galvanometer and cell, will the bridge work? அதாவது galvanometerயும் EMF that is பேட்டரியும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த bridge ஒர்க் ஆகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பிகாஸ் நமக்கு இங்கே bridge ஒர்க் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ அது அப்படியே தான் இருக்கு. பேட்டரி அண்ட் galvanometer மட்டும்தான் மாத்துறாங்க. அப்படி மாத்தினாலும் எனக்கு bridge வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஸோ அப்போ இதே கண்டிஷன் எக்ஸாக்டா எனக்கு பிளே ஆகும். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், எஸ் கண்டிப்பா ஒர்க் ஆகும் அண்ட் இதே கண்டிஷன் எகெயின் பிளே ஆகும். P by Q is equal to L1 by L2. So option 4 is the right answer. And this question is also from meter bridge. Question பார்க்கலாம். The resistance in two arms of a meter bridge are 5 and R. So diagram அவங்களே தந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 5 ohm இருக்கு, இங்க ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, R ohm. அண்ட் இங்கே பேலன்சிங்லேருந்து இங்கே L1 கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் இஸ் 100 minus L1. ஸோ லாஸ்ட் சம் பார்த்தா அதே பேட்டர்ன் தான். ஸோ ஃபார்முலா என்னன்னா P by Q is equal to நமக்கு வந்து லாஸ்ட் ப்ராப்ளம்ல L1 by L2 படித்தோம், அதுக்கு பதிலாக L by 100 minus L எடுக்கலாம். பிகாஸ் இந்த டோட்டல் லென்த் வந்து 1 மீட்டர், தட் இஸ் 100 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ அப்படியே கிவன் டேட்டாவை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் Pன்ற இடத்துல 5 கொடுத்துருக்காங்க, Qன்ற இடத்துல R கொடுத்துருக்காங்க. Balancing length Lன்ற இடத்துல they have given L1 by 100 minus L1. So இதுதான் என்னோட first equation given dataல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. Okay, first equation. Next என்ன சொல்லிருக்காங்கன்னா, when the resistance R is shuttered with equal resistance. Already இங்க resistance R இருக்கு, அதோட இன்னொரு R வந்து ஷட் பண்றாங்க, that is அதுக்கு parallel கனெக்ட் பண்றாங்க. Okay, அப்ப இங்க resultant resistance வந்து மாறும். Now the new balancing length is 1.6 L. So எனக்கு balancing length மாறி இருக்கு. இப்போ அவங்க கேட்கறது resistance R என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இதே ஈக்குவேஷனை இதுக்கு அப்ரோச் பண்ணா அதுக்கு முன்னாடி இங்க 5 ohm அப்படியே தான் இருக்கும். பட் இங்க 2 resistors combined in parallelன்றனால we have to see the effective. Effective பார்க்கறோம்னா 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2. பட் எனக்கு R1 R2 ரெண்டுமே Rன்றனால I can write 1 by R plus 1 by R. That will give you 2 by R. And reciprocal பண்ணலாம். RP is equal to R by 2.
அண்ட் இப்போ பேலன்சிங் லென்த் என்னவா மாறி இருக்கு 1.6 L1 மாறி இருக்கு. அதே மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Pன்ற இடத்துல you're gonna substitute 5 and Qன்ற இடத்துல இப்போ R/2 that is equal to Lன்ற இடத்துல எனக்கு வந்து L1 L2ன்ற இடத்துல இப்போ எனக்கு அப்படியே மாறும். பிகாஸ் எனக்கு L1ன்ற இடத்துல இங்க 1.6 L1 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இங்க நான் 1.6 எழுதுறேன்னா டினாமினேட்டர்ல 1.6 எழுதுறோம். ஸோ யூ கேன் ரைட் இட் as 100 minus 1.6 L1. Okay, so this is equation number 2. So first equation second equation derive பண்ணலாம். So first equation அப்படியே நான் இங்க கொண்டு வரேன். That is 5 by R equal to L1 by 100 minus L1. Okay, so இப்போ நம்ம cancel பண்ணலாம். எதெல்லாம் cancel ஆகும்னா 5 cancel ஆயிரும். R எனக்கு cancel ஆயிரும். The 2 numeratorக்கு போயிரும். So 2 is equal to இங்க வந்துட்டு L1 cancel ஆயிரும். அப்போ 1.6 by 100 minus 1.6 L1 and கீழே இது இருக்கு இல்லையா இது மேலே போயிரும். So ஆட்டோமேட்டிக்கா 100 minus L1. Okay, so cross multiply பண்ணலாம். cross multiply பண்ணா இங்க வந்து 200 equal to எனக்கு 1.6 L1 into 2 கரெக்டா? ஸோ அதை அப்படியே நான் எழுதிக்கிறேன். இங்க வந்துட்டு 200 minus 2 into 1.6 L1 equal to 1.6 into 100 நான் டைரக்டா உள்ள கொண்டு போயிடுறேன். அப்போ 1.6 into 100 போது நமக்கு 160 வரும். மைனஸ் again இங்க 1.6 L1 இருக்கனால I can write it as 1.6 L1. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம். இங்க வந்து எனக்கு 200 இருக்கு, இங்க L1 இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா L1லாம் ஒரு சைடு கொண்டு வர போறேன், மற்ற பேலன்ஸ் வேல்யூலாம் இந்த பக்கம் கொண்டு வர போறேன். ஸோ அப்போ இந்த பக்கம் எனக்கு மைனஸ் 2 into 1.6 இருக்கு. ஸோ 2 into 1.6ன்றது 3.2. அப்போ மைனஸ் 3.2 L1 அண்ட் இந்த பக்கம் எனக்கு மைனஸ் 1.6 L1 இருக்கு இல்லையா, இந்த சைடு கொண்டு வந்தா பிளஸ் 1.6 L1 ஈக்குவல் டு எனக்கு இங்க வந்து 160, இங்க வந்து 200 பிளஸ்ல இருக்கு, இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ், ஸோ மைனஸ் 200. ஓகே, ஸோ நம்ம கால்குலேட் பண்ணலாம். மைனஸ் 3.2 பிளஸ் 1.6 அப்படின்னும் போது நமக்கு டைரக்டா மைனஸ் ஆகும். அப்போ சைனும் மைனஸ் வரும். மைனஸ் 1.6 L1 இங்க வந்துட்டு 160 minus 200னா minus 40 வந்துரும். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் அண்ட் மைனஸ் will get cancel. அப்போ இந்த இடத்துல எழுதுறேன் L1ன்ற இடத்துல எனக்கு 40 divide by 1.6 வருது. ஸோ 40 divide by 1.6. ஸோ 40 divide by 1.6 நான் டைரக்டா போடுறேன், உங்களுக்கு 25 வரும். நீங்க வேணும்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஸோ அப்போ L1ன்றது 25 தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்கறது என்னது ரெசிஸ்டன்ஸ் R. ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல L1 சப்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்னா you will get R. நான் வந்து ஈஸியா இருக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கா. அப்படியே சப்ஸ்டியூட் பண்றேன். 5 by R நம்ம கண்டுபிடிக்கணும். L1ன்ற இடத்துல 25 by 100 minus 25. 100 minus 25 நமக்கு என்னது 75. ஸோ டைரக்டா நான் இங்க 75 எழுதிடுறேன். it will be easy. ஸோ 75 அப்போ நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 1 வரும், இந்த இடத்துல 3 வரும். again cross multiply பண்ணோம்னா 15 is equal to R. so R is equal to 15 ohm. so நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். 15 ohm. option 2 is the right answer. so option 2 is the right answer. We'll move to the next question. A resistance wire connected in a left gap of a meter bridge balances a 10 ohm resistance in the right gap at a point which divides the meter wire in the ratio 3:2. So imaginary நான் meter bridge வரைஞ்சிக்க போறேன். just நான் என்னோட இமேஜினரிக்காக வரைஞ்சிருக்கேன். இப்போ எனக்கு இந்த சைடு வந்து லெஃப்ட் கேப்னு எடுத்துக்கலாம். அங்க ரெசிஸ்டன்ஸ் வயர் இருக்குன்னு சொல்றாங்க, அதோட லென்த் எதுவுமே தெரியல, ஆனா அந்த ரெசிஸ்டன்ஸும் தெரியல. அதை நான் unknown Pன்னு எடுத்துக்கிறேன். and that balances the right gap resistance. எவ்வளோ, அது வந்து 10 ohmனு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ இதை வந்து Qன்னு எடுத்துப்போம். ஸோ நான் சிம்பிளா வரைகிறேன், ரொம்ப டீட்டெயில்டா வரையல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லென்த் ஆஃப் வயர் எடுப்போம். கரெக்டா? இப்போ ஒரு லென்த் ஆஃப் வயர் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இங்க இருந்து ஒரு கேல்வனோமீட்டர் எடுப்போம். ஸோ ஒரு கேல்வனோமீட்டர் எடுத்து நம்ம சோக் காயில் வச்சு மூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அந்த லென்த் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேலன்சிங் லென்த் L. அண்ட் இது வந்து 100 - L.
அப்படியே மீட்டர் பிரிட்ஜ் இது சும்மா சிம்பிளா நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகே, நமக்கு புரியணுன்றதுக்காக இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதிடலாம். நார்மலா மீட்டர் பிரிட்ஜ்க்கு ஈக்குவேஷன் P/Q is equal to L/100 minus L. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச டேட்டாலாம் சப்ஸ்டியூட் பண்ணி P முதல்ல கண்டுபிடிக்கலாம். அண்ட் தென் we will move to the question. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எனக்கு P எனக்கு தெரியாது, Qன்ற இடத்துல வந்து 10 கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். நான் பேலன்சிங் லென்த் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் they have given the ratio of the balancing length. ஸோ instead of this நான் வந்து 3/2 எழுதிக்கலாம். ஓகே, ரேஷியோ. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணால் P கிடைக்குமா? ஸோ நம்ம கால்குலேட் பண்ணலாம். P is equal to 30/2. that will give 15 ohm. அப்போ என்னன்னா எனக்கு இந்த இடத்துல 15 ohm இருக்கு. ஸோ இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். The length of the resistance wire is 1.5 meter. அதாவது இங்க ஒரு லென்த் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து 1.5 மீட்டர்னு சொல்றாங்க. ஓகே, then the length of 1 meter of a resistance wire. ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிள். இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வயர் வந்து 1.5 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 15 ஓம்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க கேட்கறது என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் the length of 1 ஓம்னு சொல்றாங்க. ஸோ 1 ஓம்ல என்ன லென்த் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1 ஓம்ல என்ன லென்த்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த இடத்துல நான் x மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ I'm going to divide this both. அப்போ 1.5 by x is equal to 15/1. அப்போ கேன்சல் பண்ணோம்னா this is 1 and இந்த பக்கம் எனக்கு 1 ஆயிரும், இந்த பக்கம் 0.1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? x is equal to 0.1ன்னு சொல்லலாம், or else 1/10ன்னு சொல்லலாம், or else 10 power minus 1ன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க பவர்ல தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10 power minus 1 மீட்டரா இருக்கணும். யூ கேன் செக் ஆப்ஷன் 1. 1 into 10 power minus 1 மீட்டர். மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே சேம் தான். 1 into 10 power minus 1 ஆலும் 10 power minus 1 ஆலும் ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் 1 is the right answer. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த செஷன் பார்க்கலாம், தட் இஸ் பொட்டென்ஷியோமீட்டர். பொட்டென்ஷியோமீட்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் தியரி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை கிளியரா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். In the potentiometer circuit of cell EMF 1.5 volt gives the balancing point at 36 length of a wire. So அதாவது நமக்கு potential difference இல்லை EMF இதை பொறுத்து தான் நமக்கு balancing length இருக்கும். That is E is proportional to L. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனலாக நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம், இல்லை எனக்கு இந்த ப்ரொபோர்ஷனல் வைக்கிறது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாற்றிக்கலாம். தட் இஸ் அந்த கான்ஸ்டன்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். E is equal to நான் வந்து KLன்னு எழுதிக்கிறேன், தட் இஸ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். நெக்ஸ்ட் இப்போ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் கிவன் டேட்டாவை. ஈன்ற இடத்துல எனக்கு 1.5 இருக்கு, கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். எல்ன்ற இடத்துல 36 சென்டிமீட்டர். ஸோ நான் 36 சென்டிமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா if the another cell of EMF 2.5 volt replaces the first cell, அதாவது the first cell 1.5 voltக்கு பதில they have taken 2.5 volt. அப்போ எடுக்கும்போது கண்டிப்பாக பேலன்சிங் பாயிண்ட் மாறி இருக்கும், அதுதான் கேட்டிருக்காங்க. then at what length of the wire balancing point occurs. ஓகே, ஸோ அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். again ன்ற இடத்துல 2.5 volt, that is equal to K. பேலன்சிங் லென்த் தான் கேட்குறாங்க, அது Lன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணால் நமக்கு தெரியும் கே கேன்சல் ஆயிடும். அண்ட் இந்த இடத்துல மல்டிப்ளை டிவைட் பை 10 பண்ணோம்னா நமக்கு 15/25 தட் இஸ் ஈக்குவல் டு 36/L வருது. ஓகே, ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு இது 5th டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா திஸ் இஸ் 3 அண்ட் திஸ் இஸ் 5. அண்ட் அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3L இஸ் ஈக்குவல் டு 36 into 5. அப்போ L is equal to 36 into 5/3. ஸோ இதை வந்து நம்ம கால்குலேஷனில் கொண்டு வரலாம். எப்படின்னா நம்ம தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்படி தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா திஸ் இஸ் 1 அண்ட் இது வந்து நமக்கு வந்து 12 வரும். ஸோ 12 into 5 பார்க்குறோம். 12 into 5 வந்து 60. நமக்கு இங்கே பேலன்சிங் லென்த் இனிஷியலாக சென்டிமீட்டரில் தான் இருந்துச்சு, அப்போ இதுவும் சென்டிமீட்டரில் தான் கிடைக்கும், 60 சென்டிமீட்டர். We'll check the option. Option 1 is the right answer. Next question, potentiometerல இருந்து கேட்டிருக்காங்க, but it's a most important question. ஏன் அப்படின்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். A potentiometer wire has a length 4 meter and a resistance 8 ohm. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சதான் ஒவ்வொரு லென்த் ஆஃப் வயருக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் வயர் இருக்கு. ஓகே, ஸோ அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரெசிஸ்டன்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். இதோட டோட்டல் லென்த் வந்து 4 மீட்டர், இங்கே நான் எழுதிக்கிறேன் 4 மீட்டர். அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 8 ohm. ஓகே,
நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா the resistors that must be connected in series with the wire. ஸோ இதுக்கு சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு தரல. I'm going to take it as R with accumulator of a EMF, that means battery. ஸோ ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு 2 volt. To get a potential gradient, ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் தான். பிகாஸ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டருக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இங்க இருந்து தான் நமக்கு சம்மே ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் மெயினான கிவன் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் கொடுத்தாங்கன்னா அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 milli volt per centimeter. அது அப்படியே எழுதிக்கலாம். 1 milli volt per centimeter. ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் SI யூனிட்டுக்கு மாத்திக்கிறேன். அப்போ 1 into மில்லினா 10 power minus 3 volt per centimeter அப்படின்னா மீட்டருக்கு மாற்றும் போது 10 power minus 2 meter. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணா you will get 10 power minus 1 volt per meter. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலான்னு பாருங்க. 10 power minus 1 volt per meter அப்படின்னா 1 மீட்டருக்கு 10 power minus 1 volt இருக்கு. 10 power minus 1 நம்ம 0.1 எழுதலாம். ஆர்எஸ் நம்ம வந்து 1/10 எழுதலாம். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக 1/10 வோல்ட் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா பொட்டன்ஷியோமீட்டர் வயர்ல 1 மீட்டர் ஹேஸ் 1/10 வோல்ட். ஓகே, ஸோ இங்க டோட்டலா எவ்வளவு லென்த் கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மீட்டருக்கு எவ்வளவு இருக்கும்? 4/10 வோல்ட் இருக்குமா? that will give you 2/5. ஓகே, 2/5 வோல்ட் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா 2/5 வோல்ட். ஓகே, ஸோ இது வேணும்னா நம்ம 0.4 எழுதிக்கலாம். நான் இப்போதைக்கு 2/5 வோல்ட்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஃபைன். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? அவங்க கேட்கறது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, பிகாஸ் இந்த வயர்ல ரெசிஸ்டன்ஸ் 8 ஓம்னு தெரியும் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் 2/5 வோல்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் பார்க்கலாமா? ஸோ நான் கரண்ட் பார்க்க போறேன். V is equal to IR. ஓகே, ஸோ இங்கே Vன்றது அவங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2/5 வோல்ட். தட் இஸ் ஈக்குவல் டு I வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். Rன்றது என்னது? 8. ஓகே, ஸோ அப்போ I நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா எனக்கு 2/5 into 8 is equal to I. அப்போ எனக்கு இது 1, எனக்கு இது வந்து 4. ஸோ 1/20 is equal to I. ஸோ கரண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்னன்னா எனக்கு இங்க EMF இருக்கு, இங்க 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கரெக்டா? எனக்கு இதுல பாஸ் ஆகிற கரண்ட் ஐனா நெட்டா பாஸ் ஆகிற கரண்ட்டும் ஐ தான். ஏன் அப்படின்னா எனக்கு சீரீஸ்ல தானே கனெக்ட் ஆயிருக்கு. சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது எல்லா இடத்துலயுமே கரண்ட் ஃப்ளோ சேமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் 1/20 ஆம்பியர்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா இந்த சர்க்யூட்ல எல்லா இடத்துலயுமே எனக்கு 1/20 ஆம்பியர் தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எகெயின் ஓம்ஸ்லா தான் எடுக்க போறேன். பட் இதுக்கு மட்டும் எடுக்கல, ஓவராலா எடுக்கிறேன். பிகாஸ் ஓவராலா பேட்டரியோட EMF வந்து 2 வோல்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, V is equal to IR. ஸோ எனக்கு V வந்து 2, I வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போதைக்கு நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். இங்க Rன்றது ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ். பிகாஸ் இந்த 8 ஓம் அண்ட் R ரெண்டுமே சீரீஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ரெசிஸ்டர் இன் சீரீஸ் போது R1 plus R2 நான் டைரக்டா எழுத போறேன். தட் இஸ் R plus 8. I want to find this R. கரெக்டா? அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க 2 is equal to I ன்ற இடத்துல எனக்கு 1/20 into R plus 8. So இந்த 20 இந்த பக்கம் போச்சுன்னா 40 is equal to R plus 8. இந்த 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 8. அப்போ 40 minus 8 அப்படின்னும் போது you will get it as 32 ohm. That is the resistance. அதாவது அவங்க கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 32 ohm ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 1 is the right answer. அப்ப இங்க என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். எப்போ நீங்க வந்து பொட்டன்ஷியோமீட்டர்ல பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த இடத்துல சம் ஈஸி ஆயிரும். ஏன் அப்படின்னா இங்க நான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் மூலமா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், நான் ஓம்ஸ் லா மட்டும் தான் எடுத்திருக்கேன். காம்பினேஷன் இன் சீரிஸ் ரெசிஸ்டர் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். We'll see the next question. Potentiometer wire is 100 cm long and a constant potential is maintained across it. So இப்போ நான் இமேஜினரா வரைய போறேன். I have a potentiometer. அதோட வயரோட லென்த் 100 cm கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் மேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், 2 cells are connected in series. ஸோ 2 செல் எடுத்திருக்காங்க, அது என்னன்னு தெரியாது. We'll consider it as E1 and E2. ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டூ சப்போர்ட் ஒன் another. ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. அப்போனா ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ let us consider இது பேட்டரி E1னா எனக்கு பக்கத்துல இருக்கிறது பேட்டரி E2.
ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ எனக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரே டைரக்ஷனாக தான் கரண்ட் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் தென் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்போ இதே மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் பொட்டென்ஷியோமீட்டர் வயர், பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இது பண்ணியிருக்காங்களா. ஸோ லெட் அஸ் கன்சிடர் இது வந்து நமக்கு E1 அப்படின்னா E2 வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ திஸ் இஸ் E2. Is it okay? இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா the balancing points are obtained at 50 cm and 10 cm. ஸோ நமக்கு தெரியும் எப்பவுமே சப்போர்ட் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 50 cm, செகண்ட் கேஸ்ல 10 cm from the positive end of the wire in the two cases. Okay, ரெண்டுமே பாசிட்டிவ் எண்ட்ல தான் கேட்டிருக்காங்க. The ratio of the EMF கேட்குறாங்க. ஃபைன். ஸோ இப்போ ரேஷியோ ஆஃப் EMF கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம படித்ததே தான். V or E. V is proportional to L னு சொல்லலாம், or E is proportional to L னு சொல்லலாம். Both are same. ஸோ இப்போ இங்கே ரெண்டு இடத்துலையுமே கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் மேக் பண்ணுறாங்க. EMF மட்டும்தான் மாறுது. ஸோ நான் இதை எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எப்படி பார்க்குறேன்னு பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒனோட பேலன்சிங் லென்த் 50 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எழுதலாம்னா எனக்கு E is proportional to 50 சென்டிமீட்டர். பட் இங்கே ஈன்றது என்னன்னா E-net. இங்கே எனக்கு E1, E2 ரெண்டுமே சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் ரெண்டுத்தோட போலாரிட்டிஸும் சேமாக இருக்கு. தட் மீன்ஸ் இது ரெண்டுமே ஆட் ஆகும். ஸோ யூ கேன் ரைட் E1 plus E2 proportional to 50 centimeter. ஓகே, அதே வந்து இங்கே பார்க்கலாம். இங்கேயும் அதே தான். E is proportional to balancing length 10ன்னு கொடுத்துருக்காங்க. யூ கேன் டேக் 10. பட் இங்கே ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ E1 minus E2 proportional to 10. ஓகே, ஸோ அப்படியே இங்கே எழுதலாம். E1 minus E2 is proportional to 10. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணும்போது என்னன்னா நமக்கு டிவைட் பண்ணலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். நான் டிவைட் பண்ண போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி ரேஷியோ எடுக்கும்போது ப்ரொபோர்ஷனாலிட்டி ரெண்டுமே கேன்சல் ஆயிடும், ஈக்குவல் டுவாக மாறிடும். பிகாஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதிலாக நம்ம எனிவே ஒரு கான்ஸ்டன்ட் தான் போட போகிறோம். நம்ம ரேஷியோ எடுக்கும்போது கான்ஸ்டன்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். தட் இஸ் E1 plus E2 by E1 minus E2 that is equal to 50 by 10. ஓகே, இங்கே 0 0 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் we will cross multiply. அப்போ cross multiply பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இங்கே E1 plus E2 and இந்த சைடு எனக்கு E1 minus E2 போச்சுன்னா 5E1 minus 5E2. ஓகே, ஸோ இப்போ E1லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ E1 இந்த பக்கம் போச்சுன்னா 5E1 minus E1 வந்து 4E1. கரெக்டா? அதே மாதிரி இங்கே E2 இருக்கு, இந்த பக்கம் போச்சுன்னா 1E2 plus 5E2 வந்து 6E2. ஸோ ரேஷியோ பிட்வீன் E1 and E2 தான் கேட்குறாங்க. அப்போ E1 by E2 is equal to 6 by 4. ஸோ கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா you'll get it as 3 by 2. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 3 by 2. We check the option. Option 3 is the right answer. We'll move to the next question. Next question potentiometerல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ question பார்க்கலாம். Potentiometer is an accurate and versatile device to make an electrical measurement of EMF because the method involves. ஸோ இது தியரி கொஸ்டின் டைரக்டாகவே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொட்டென்ஷியோமீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா to find the potential difference and internal resistance of the cell and also comparison between the EMF-க்கு யூஸ் பண்ணுவோம். பட் இந்த எல்லா கேசஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணுற மெயினான கண்டிஷன் there should not be a deflection in a galvanometer. That is, galvanometerல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்கணும். எப்போ எனக்கு ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்கும்? எப்போ galvanometerல எனக்கு கரண்ட் பாசேஜ் இல்லையோ, there is no current through the galvanometer, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா ஜீரோ டிஃப்ளெக்ஷன் தான் காமிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். The method involves option 3, a condition of no current flows through the galvanometer. அப்போ option 3 தான் right answer. We'll see the next question. A potentiometer circuit has been set up for finding the internal resistance of a given cell. So இப்போ internal resistance கண்டுபிடிக்கிறதுக்காக circuit கொடுத்திருக்காங்க. The main battery used across the potentiometer wire has a EMF 2 volt and negligible internal resistance. So இப்போ potentiometerக்கு அவங்க EMF கொடுத்துட்டாங்க. Next, the potentiometer wire itself a 4 meter. So இப்போ இங்க பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய given data தராங்க. இப்போ next பார்க்கலாம். When a resistance are connected across a cell. இப்போ எக்ஸ்டர்னலா ஒரு ரெசிஸ்டர் நான் கனெக்ட் பண்ண போறேன். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டா இருந்துச்சு அப்படின்னா the balancing length on a potentiometer wire is found to be 3 meter. So இது first balancing length ன்னு எடுத்துப்போம். அது L1. Next, suppose instead of infinite நான் 9.5 ohm நான் கனெக்ட் பண்றேன்னா என் balancing length மாறும். ஸோ அது வந்துட்டு L2. ஓகே, balancing length L2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the value of internal resistance of the cell கேட்குறாங்க. ஃபைன்.
ஸோ இப்போ இவங்க நிறைய கிவன் டேட்டாஸ் தந்திருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணி டிரைவ் பண்ணால் யூ வில் கெட் அன் ஆன்சர். பட் த திங் இஸ் இட் வில் டேக் மோர் டைம், ரொம்ப நேரம் ஆகும் அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக போகும். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 3 ஸ்டெப்பில் போட்டு முடிக்க முடியும். ஸோ அது என்னன்னா இந்த செட்டப்பே அவங்க கொடுத்துட்டாங்க டு ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு. நார்மலாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக 2 பேலன்சிங் லென்த் இருக்கும், தட் இஸ் L1 and L2. அந்த பேலன்சிங் லென்த் வச்சு யூ கேன் ஃபைண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது பை யூசிங் சம் ஃபார்முலா. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா நிறைய இருக்கு, நான் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் எழுதுறேன். தட் இஸ் R is equal to L1 by L2 minus 1 into R. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R is equal to L1ன்றது இங்கே 3 எடுத்திருக்கேன் அண்ட் L2ன்ற இடத்துல 2.85 minus 1 into external resistors. நம்ம இன்ஃபினிட் எடுக்க முடியாது, அப்போ இதுதான் எடுத்தாகணும், தட் இஸ் 9.5. ஸோ இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 2.85 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3 minus 2.85 வந்து 0.15 by 2.85 into 9.8. ஓகே, 9.5. ஸோ இதுக்கப்புறம் calculations up to you, நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா multiply and divide by 100 பண்ணுறேன் அப்படின்னா it will become 15 by 285 into 9.5ன்னு வரும். ஸோ இதை calculate பண்ணால் you'll get an answer. ஸோ நான் டேரெக்டாக இது பண்ணுறேன். ஆக்சுவலி ஆன்சர் 1/2ன்னு கிடைக்கும், that will give 0.5 ohm கிடைக்கும். ஓகே, ஸோ நான் calculation skip பண்ணிட்டு டேரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு calculation போட்டு பாருங்க இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் 3 is the right answer. And now we will move to the next question. Again potentiometer இருந்து தான். A potentiometer wire of length L and a resistance R is connected in series with a battery of EMF E0 and a resistance R1. ஸோ இப்போ இந்த லைனை நான் அப்படியே டயக்ராமேட்டிக்காக அப்ரோச் பண்ண போகிறேன். ஸோ நான் இமேஜினாக தான் வரைய போகிறேன். ஓகே, ஸோ let us consider ஒரு potentiometer wire இருக்கு, அதோட லென்த் வந்து Lன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது R. ஸோ இதை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேட்டரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த பேட்டரியோட வேல்யூ வந்து அவங்களே E0ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ அது பக்கத்துலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க R1. ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இட்ஸ் கம்ப்ளீட் சர்க்யூட். அப்போ இதில் கம்ப்ளீட்டாக கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அந்த கரண்ட் என்னன்னு அவங்க தரலை. ஸோ பட் நம்ம வேணால் அதை ஐன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ நமக்கு நார்மலாக பொட்டென்ஷியோமீட்டரை எப்படினாலும் அப்ரோச் பண்ணலாம். நான் எப்படி அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே EMF E0 இருக்கு, பக்கத்துலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்கு. நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை தனியாகவும் எடுத்துக்கலாம், லைக் எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் சொல்லி தனியாகவும் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் பேட்டரி பக்கத்துலேயே அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி. இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அப்ரோச் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் அந்த மெத்தடில் தான் போட போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். Unknown EMF is balanced at a length L of a potentiometer wire. ஸோ இங்கேருந்து ஒரு செகண்டரி சர்க்யூட் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு பேட்டரி இருக்கு, அது வந்து E நம்ம எடுத்துப்போம் அண்ட் கண்டிப்பாக நமக்கு தெரியும் இங்கேருந்து ஒரு கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணுவாங்க, ஒரு சோக் காயில் வச்சு மூவ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இட் வில் ஷோ த ஜீரோ டிஃப்ளெக்ஷன். ஸோ அதை வந்து பேலன்சிங் லென்த் Lன்னு சொல்லுவோம். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the EMF E is given by, இந்த EMF தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ எனக்கு மேலே பிரைமரி அண்ட் கீழே செகண்டரி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிளாக அப்ரோச் பண்ணணும்னா ஃபைண்ட் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் கண்டுபிடிச்சோம்னா இட்ஸ் காமன் ஃபார் த போத் த சர்க்யூட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன டேட்டாலாம் இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு பிரைமரி சர்க்யூட்ல தான் நிறைய டேட்டா தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது நம்ம பார்ப்போம். எனக்கு பேட்டரி E0 அண்ட் நான் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன், அது R1. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் ஒரு லென்த் ஆஃப் வயராக இருக்கு, அது வந்து R. ஸோ இதை வச்சு நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கலாம். கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது நம்ம லாஸ்ட் பார்ட்லேருந்து பார்த்துட்டே தான் இருக்கும். சப்போஸ் யாருக்காவது அதில் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஓகே, தட் இஸ் I is equal to R plus R. ஓகே, ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். Eன்ற இடத்துல E0. Coming to the external resistor, அதை நான் Rன்னு எடுத்துக்க போகிறேன் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1. ஸோ இந்த கரண்ட் I தான் இதில் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. இஸ் இட் ஓகே? ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா,
இந்த பிரைமரி சர்க்கியூட்ல இருக்க கரண்ட் இந்த ஹோல் வயர்ல எனக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த வயரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நான் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக அந்த கார்னர்ஸ்ல வச்சு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஓம்ஸ்லாம் எடுப்போம். யூ கேன் டேக் V is equal to IR. ஓகே, ஸோ Vன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பட் ஐன்றது நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். E0 by R plus R1 and அந்த வயர்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ். அந்த வயர்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்னது? ஸ்மால் r. ஸோ R எழுதியாச்சு. This is potential difference. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக எழுதும் போதே V is proportional to L, that is potential difference, or EMF is proportional to the L, that is length அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த ப்ரொபோர்ஷனலுக்கு பதில் ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம் இல்லையா? அந்த கான்ஸ்டன்ட் தான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். ஸோ இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ K is equal to V by L ன்னு எழுதலாமா? ஸோ Vன்றது என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். E0 R by R plus R1. ஓகே, நெக்ஸ்ட் இங்க லென்த் பார்க்கணும். இங்க லென்த் ஸ்மால் எல் கிடையாது, பிகாஸ் இந்த ஹோல் லென்த்ல எனக்கு கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ டோட்டல் லென்த் கேபிட்டல் எல் தான் எடுக்கணும். இஸ் இட் ஓகே? ஸோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். தட் இஸ் நான் தனியாக எழுதிக்கிறேன். K is equal to E0 R by R plus R1 into L. ஸோ இதுதான் எனக்கு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சது. ஓகே, ஸோ இப்போ பிரைமரி சர்க்யூட்டுக்கு இதுதான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னா செகண்டரிக்கும் இதுவாக தான் இருக்கும். ஸோ அப்போ எகைன் எடுக்கலாமா? ஸோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் ஃபார் த செகண்ட் ஒனும் இதுதான். அங்கே EMF தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? E is proportional to L or V is proportional to L னு சொல்லலாம், E is proportional to L னு சொல்லலாம். ஸோ E is proportional to L ன்னு எடுத்துக்கிறேன். E is equal to நம்ம என்ன பண்ணுவோம்? KL னு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? where K is a potential gradient. பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, ஸோ அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ E is equal to, instead of K you can substitute E0 R by R plus R1 into capital L. பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு? இங்க ஸ்மால் எல் இருக்கா? தட் இஸ் பேலன்சிங் லென்த். அப்போ ஸ்மால் எல் எழுதிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு இங்க E என்னன்னு கிடைக்குதுன்னா E0 small r small l by R plus R1 into capital L. Okay, so இது ஆப்ஷன்ல இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். E0 R L, that is small l தான் எனக்கு மேல வரணும். Small l by R plus R1 into capital L. So you can see option 2 is the right answer. So next session பார்க்கலாம். Power and power loss வந்து கேட்டிருக்காங்க. So question பார்க்கலாம். Two cities are 150 km apart. Electric power is sent from one city to another city through a copper wire. ஸோ இப்போ எனக்கு ரெண்டு சிட்டி இருக்கு, நான் இமேஜினராக எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் A அண்ட் Bன்னு சொல்லிட்டேன். ரெண்டு சிட்டிக்கு நடுவுலையும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, தட் இஸ் 150 கிலோமீட்டர். அண்ட் ஒரு சிட்டில இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி ஏல இருந்து பிக்கு நமக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து சென்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, த ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல் பர் கிலோமீட்டர் இஸ் 8 வோல்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்து பவர் வந்து சப்ளை பண்ணும்போது டியூ டு த லார்ஜர் டிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், அதனால ஒரு பவர் லாஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல் பர் கிலோமீட்டர், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பர் கிலோமீட்டர் இஸ் 8 வோல்ட். தட் மீன்ஸ் அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்றேன் பாருங்க. 1 கிலோமீட்டருக்கு 8 வோல்ட்னு சொல்றாங்க. அண்ட் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பர் கிலோமீட்டர், எகெயின் அது 1 கிலோமீட்டருக்கு 0.5 ஓம். அதே மாதிரி தான் 1 கிலோமீட்டருக்கு நமக்கு என்ன வரும்? 0.5 ஓம். ஓகே, ஸோ இதை கிளியரா எழுதியாச்சு. அவங்க கேட்கறது பவர் லாஸ் இன் த வயர். ஸோ பவர் லாஸ் கேட்குறாங்க. ஸோ பவருக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. I2R VI V2/R நிறைய ஃபார்முலா இருக்கு. நமக்கு இங்கே எது அப்ளிகபிளா இருக்கும் அது நம்ம எடுக்கலாம். ஸோ இவங்க V கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேட்ச் ஆகுற மாதிரி ஃபார்முலா எடுக்கலாம். தட் இஸ் P is equal to V2/R. பட் இங்க எனக்கு Vன்றது டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், Rன்றது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். பட் இவங்க கொடுக்கறது பர் கிலோமீட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணலாம். 1 கிலோமீட்டருக்கு 8 வோல்ட். ஸோ டோட்டலா டிஸ்டன்ஸ் வந்து 150 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 150 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு சைடு 150ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 150 இன்டூ 8 வோல்ட். ஸோ அப்போ எனக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்னா எனக்கு 1200 வோல்ட் வரும். ஓகே, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாமா? அதே மாதிரி 150 கிலோமீட்டருக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறேன். ஸோ அகெயின் ரெண்டு சைடும் 150ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 150 into 0.5, that will give you 75 ohm. Okay, so அப்போ total potential difference V எனக்கு தெரிஞ்சிருச்சு.
அண்ட் ரெசிஸ்டன்ஸ் R தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். V ஸ்கொயர் இருக்கு. ஸோ we know what is V, that is 1200. அப்போ 1200 into 1200 எழுதலாம். And by R is resistance, that is 75 ohm. Okay, so இப்போ calculation பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் கேன்சல் பண்ணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து 25th டேபிளாலையும் கேன்சல் பண்ணலாம், 5th டேபிளாலையும் கேன்சல் பண்ணலாம். நான் இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 25th டேபிள்லேயே நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். அப்படி கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 25ல கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 3 வரும், இந்த இடத்துல வந்துட்டு 48 வரும். ஓகே, எகைன் தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். எகைன் எனக்கு 1, எனக்கு இது வந்துட்டு 1 6 வரும், 16 வரும். ஃபைன். ஸோ அப்போ 16 into 1200. ஸோ அதை கால்குலேட் பண்ணோம்னா யூ வில் கெட் 19200 வாட். ஓகே, பிகாஸ் பவரோட யூனிட். ஸோ இங்கே வந்து கிலோ வாட்ல இருக்கு. ஸோ அப்போ கிலோன்றது என்னது 10 power 3. ஸோ 19.2 into 10 power 3 watt. Okay, that is 19.2 into, sorry, into வராது, kilowatt. This is the answer. We check the option. Option 2 is the right answer. So next question, இவங்க வந்து power and combination ரெண்டையும் combine பண்ணி கேட்டிருக்காங்க. Question பார்க்கலாம். If the power dissipated in 9 ohm resistor in the circuit is 36 watt. So இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 9 ohm resistor இருக்கு, அதில் டிசிபேட் ஆகிற பவர் வந்து 36 வாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிக்சர் பார்க்கலாம். இந்த பிக்சர்ல கொஞ்சம் பிளர்டாக தான் இருக்கு. இங்கே பாருங்க, இது வந்து 9 ohm, இது வந்துட்டு 6 அண்ட் இது வந்துட்டு 2 ohm. ஓகே, ஸோ ரீரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 9 ohmல வந்துட்டு பவர் டிசிபேஷன் 36 வாட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை வச்சு எதர் வி கேன் ஃபைண்ட் கரண்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுனாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். The potential difference across 2 ohm. ஸோ 2 ohmக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நார்மலாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. நான் வந்து ஒன் ஆஃப் த ஈஸி அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் எடுக்க போறேன். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்னன்னா, எனக்கு 2 ohmல வந்துட்டு கரண்ட் I தெரிஞ்சிருச்சுன்னா யூசிங் ஓம்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது கண்டுபிடிக்க தான் இப்போ ட்ரை பண்ண போறோம். இப்போ லிசன், இந்த இடத்துல 9 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இங்க பவர் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் R இருக்கு, V கண்டுபிடிக்கணும். So we can choose the formula P is equal to V square by R. Okay, அப்போ V square is equal to PR. P அப்படின்றது 36 and R என்ற இடத்துல 9. So அப்போ என்ன பண்ணலாம்? இங்க V is equal to root of 36 into 9. So root 36 என்னன்னா 6. root 9 என்றது என்னதான் 3. So 6 3s are 18. So 18 volt. So இதுதான் எனக்கு voltage, potential difference across 9 ohm கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, இங்க இருக்கிற 9 ohmம் 6 ohmம் parallel கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ 9 ohmக்கு potential difference 18 voltனா, இங்கேயும் நமக்கு என்னவா இருக்கும்? potential difference 18 volt தான் இருக்கும். Since they are connected in parallel. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அப்படியே ரீட்ரா பண்ண போறேன். ஏன் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து காமனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் திங், இதுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தே ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ பேரலலுக்கு ஃபார்முலா என்ன? 1/Rp is equal to 1/R1 plus 1/R2. ஸோ R1ன்ற இடத்துல I'm gonna substitute 9, R2ன்ற இடத்துல 6 substitute பண்ண போறேன். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 1/Rp is equal to 1/R1க்கு பதிலாக 9 plus 1/R2க்கு பதிலாக 6. ஸோ இப்போ நமக்கு எல்சிஎம் எடுக்கலாம். தட் இஸ் 54. மேலே வந்து 9 plus 6னா நமக்கு வந்து என்ன வரும்னா 15 வரும். கரெக்டா? ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். Rp is equal to 54/15. ஓகே, ஸோ எகெயின் இது நம்ம தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே கீழே 5 வரும், மேலே வந்து 18. ஸோ எனக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம ரீட்ரா பண்ணலாம். எனக்கு ரீட்ரா பண்ணும்போது இது ரெண்டும் கம்பைன் ஆயிடுச்சு, இது ரெண்டும் கம்பைன் ஆகி இப்போ 18/5 ohm. நெக்ஸ்ட் எனக்கு 2 ohm ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குல்லையே, அது இங்கே வரைஞ்சிக்கிறேன். 2 ohm ரெசிஸ்டன்ஸ். இப்போ இது ஒரு பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கு. இஸ் இட் ஓகே? இப்போ எனக்கு என்னன்னா, இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? இது இந்த ரெசிஸ்டன்ஸை ரெண்டையும் கம்பைன் பண்ணாதான் 18/5 ohm. ஸோ அங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 18 வோல்ட்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 18 வோல்ட்னா ஐ கேன் ஃபைண்ட் கரண்ட் யூசிங் ஓம்ஸ் லா. ஸோ அப்போ இந்த இடத்துல கரண்ட் என்ன பாஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன்.
ஸோ V is equal to IR யூஸ் பண்ண போகிறோம். அப்போ I is equal to V என்ற இடத்துல 18, ரெசிஸ்டன்ஸ் என்ற இடத்துல 18/5. ஸோ 5 மேலே போயிருமா? அப்போ 18 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதில் பாஸ் ஆகிற கரண்ட் 5 ஆம்பியர். அப்போ you can check it over. இந்த இடத்துல எனக்கு பாஸ் ஆகிற கரண்ட் 5 ஆம்பியர். யூ கேன் see இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் எனக்கு சீரீஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதில் 5 ஆம்பியர் கரண்ட்னா இதுலயும் எனக்கு என்னவா இருக்கும்? 5 ஆம்பியர் கரண்ட் தான். ஸோ அப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஈஸியாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். V is equal to IR again. ஸோ அப்போ V is equal to பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் across 2 ohm. கரண்ட் வந்து 5 கண்டுபிடிச்சிட்டோம் and resistance is 2. So 2 5s are 10 volt. So we'll check the option. Option B is the right answer. Okay. So அப்போ இந்த ஓவராலாக இந்த கொஸ்டின்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க பவர் டிசிபேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ ஐ காட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இதை வச்சு இதில் என்ன கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் யூசிங் ஓம்ஸ் லா. ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரீஸில் தான் இருக்கும். சீரீஸில் வந்து கரண்ட் பாஸேஜ் சேமாக இருக்கும். அப்போ இங்கே பாஸ் ஆகிற கரண்ட்டை வச்சு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 2 ohm ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ கொஞ்சம் பேருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்ஸ் இதை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் பார்க்காம எழுதி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். heating effect of currentல இருந்து கேட்டிருக்காங்க. So question, a charge flowing through a resistance R varies with time t as நமக்கு சார்ஜோட equation கொடுத்திருக்காங்க where A and B are positive constants. The total heat produced in R ன்னு கேட்டிருக்காங்க. So heat வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So நமக்கு heating effect of currentல நிறைய formulas படிச்சிருப்போம். That is I square RT, VIT, இன்னொன்னு V square T by R ன்னு படிச்சிருப்போம். இங்க நமக்கு என்ன தேவையோ அந்த equation எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்னன்னா எனக்கு சார்ஜோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ ஒன்ஸ் நான் சார்ஜை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? கரண்ட் கிடைக்குமா? ஸோ அப்போ கரண்ட் வர மாதிரி ஈக்குவேஷன் சூஸ் பண்ணலாம். அப்பவும் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. தட் இஸ் I ஸ்கொயர் RT, இன்னொன்று நமக்கு என்னன்னா VIT. அமாங் திஸ் டூ நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும். பட் நம்ம கொஸ்டின் பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் R இருக்கு. அப்போ R இருக்கிறனால நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு கரண்ட் வேணும் இல்லையா? ஸோ நான் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். தட் இஸ் சார்ஜ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ d/dt ஆஃப் சார்ஜ்ன்ற இடத்துல AT மைனஸ் BT ஸ்கொயர் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ஏன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். ஸோ டீயை வித் ரெஸ்பெக்ட் டு டைமால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா that will become 1. ஸோ அப்போ பேலன்ஸ் மைனஸ் பி டி ஸ்கொயர் இருக்கா? ஸோ டி ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு டைமால டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் கெட் 2t. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் இங்கே என்னன்னா I என்ற இடத்துல தட் இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் 2BTன்னு கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் கரண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்முலா தான் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்தோம், இதே எடுத்துப்போம். பட் எனக்கு இங்கே என்ன பிரச்சனைனா கரண்ட் ஒரு வேல்யூவா கிடைக்கல, அது வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ல ஒரு ஈக்குவேஷனாக தான் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேஸ்ட் தான். அப்போ என்ன பண்ணலாம்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே எல்லாமே மாறுது. அப்போ சேஞ்ச் இன் ஹீட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R வித் ரெஸ்பெக்ட் டு டைமால சேஞ்ச் பண்றோம். ஸோ நமக்கு எல்லா ஈக்குவேஷனும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமால சேஞ்ச் ஆகுறதுனால சேஞ்ச் இன் ஹீட் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைமாலே எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஐயை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஃபார்மேட் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருந்துச்சுன்னா ரெண்டு சைடுமே இன்டெகிரேட் பண்ணலாம். சப்போஸ் இன்டெகிரேட்டிங் DH அப்படின்னா இந்த இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆகி நமக்கு H கிடைச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேட்டிங் I ஸ்கொயர் R இன்டூ DT. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிள். இந்த கரண்ட் I நமக்கு என்னன்னு தெரியும், அது சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பட் இதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா டைம் லிமிட் நமக்கு தெரியாது. இனிஷியல் டைம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், டைம் இஸ் ஸ்கேலார், அது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஃபைனல் எங்கே எண்ட் ஆகும் தெரியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட்டை வச்சு ப்ளே பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிற வரைக்கும் தான் ஹீட் வந்து கிரியேட் ஆகும். கரெக்டா? இப்போ சப்போஸ் கரண்ட் I வந்து 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் கரண்ட் I வந்து இங்கே 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தட் இஸ் 0 இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் 2BT. அப்போ இந்த A இந்த பக்கம் போச்சுன்னா A, அதாவது மைனஸ் ஏவா போதும், மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். A இஸ் ஈக்குவல் டு 2BT
that is t is equal to a by 2b. அப்போ ஒரு டைம் கிடைச்சிருச்சா, this is the final limit. Okay, so அப்போ initial limit time t is equal to 0. அதே final limit நமக்கு maximum time தெரியணும். அந்த டைம்ல நம்ம கண்டிஷன் எடுத்துக்கலாம் when current goes to 0. ஏன்னா current பாஸ் ஆகிற வரைக்கும் தான் ஹீட் ஆகும். ஸோ அப்போ ஃபைனல் லிமிட் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, t is equal to a by 2b. ஸோ a by 2b லிமிட் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப சிம்பிள், நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இன்டெகிரேட்டிங் 0 to a by 2b. ஓகே, i ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணும். எனக்கு i என்னன்னு தெரியும். அப்போ a minus 2bt the whole square r dt. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்கிறனால அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரேட்டிங் நமக்கு r வந்து இங்கே கான்ஸ்டன்ட், ஸோ காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ஸோ r பேலன்ஸ் இது a minus b whole square ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்மேட்லேயே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போ இந்த டேர்மே அப்படியே எனக்கு ஸ்கொயர் ஆகும். அப்போ இது வந்துட்டு எனக்கு a and this is b. அப்போ b ஸ்கொயர் தானே, அப்போ இந்த டேர்ம் அப்படியே எனக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. தட் இஸ் ஸ்கொயர் ஆச்சுன்னா 2 ஸ்கொயர் 4 and b ஸ்கொயர் and t ஸ்கொயர் minus 2ab. ஸோ 2 a என்ற இடத்துல aன்னு இருக்கட்டும், b என்ற இடத்துல 2bt. ஓகே, ஸோ நம்ம ஹோல் பிராக்கெட் போட்டுக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு டைமால நான் ஒவ்வொரு டேர்மும் என்ன பண்ணும், இன்டெகிரேட் பண்ணும். ஓகே, ஸோ லிமிட் வந்து 0 to a by 2b. ஃபைன். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு டேர்மும் இன்டெகிரேட் பண்ணும். ஸோ பேசிக் இன்டெகிரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, சப்போஸ் எனக்கு எந்த டேர்மே இல்லை, வித் ரெஸ்பெக்ட் டு டிடியால நான் இன்டெகிரேட் பண்ணுறேன்னா எனக்கு டி டேர்ம் வரும். தட் இஸ் இன்டெகிரேட்டிங் 1t dt அப்படின்னா t. அதே மாதிரி பேலன்ஸ் எனக்கு t பவர் n ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு t n plus 1 by n plus 1 ஃபார்மேட்ல எழுதணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எனக்கு r அப்படியே இருக்கட்டும். இன்டெகிரேட்டிங் a ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு டிடியால நான் இன்டெகிரேட் பண்ணும். ஸோ a ஸ்கொயர் இஸ் அ கான்ஸ்டன்ட். அதை தவிர்த்து டீன்ற வேரியபிளே எனக்கு இல்லை. ஸோ அப்போ டிடியை நம்ம இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், t. ஓகே, பிளஸ் இங்கே 4b ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க, நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, ஸோ 4b ஸ்கொயர், t ஸ்கொயர் இருக்கு. ஸோ t பவர் n ஃபார்மேட்டில் இருக்கா, எப்படி எழுதுவோம், n plus 1 by n plus 1. அப்போ t பவர் 2ன்றது என்னது, 2 plus 1 3 by 3. நெக்ஸ்ட் மைனஸ் 2 2s are 4. ஸோ 4ab again எனக்கு என்ன இருக்கு, t பவர் 1 இருக்கு. ஸோ t பவர் 1, t பவர் 1 plus 1 2. ஸோ 2 by 2. ஸோ அப்போ லிமிட் வந்துட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணலாம். தட் இஸ் 0 to a by 2b. ஸோ டீன்ற இடத்துல a by 2b நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். r இன்டூ a ஸ்கொயர். டீன்ற இடத்துல நம்ம வந்து a by 2b சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ a by 2b பிளஸ் எனக்கு 4b ஸ்கொயர் இருக்கு அண்ட் by 3யும் கீழே எடுத்துக்கலாம். t கியூப் இருக்கா, ஸோ t கியூப்ன்ற இடத்துல இந்த டீயை அப்படியே கியூப் பண்ணி தான் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ a கியூப். நெக்ஸ்ட் 2 இருக்கா, ஸோ 2 கியூப் என்ன 8. ஸோ 8 அண்ட் b இருக்கா, ஸோ b கியூப் மைனஸ் 4ab by 2. t ஸ்கொயரா, ஸோ t ஸ்கொயர்னும் போது இது a ஸ்கொயர். எகைன் 2 ஸ்கொயர் வந்துட்டு 4 அண்ட் b ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட்னு வச்சுக்கோங்க. டீன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் 0. ஸோ அப்போ இங்கே 0 போட்டாலும் 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. அப்போ எல்லா டேர்மே 0 ஆயிடும். ஸோ லோவர் லிமிட்டை எடுத்துக்க வேணாம். ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக கேன்சல் பண்ணும். தட் இஸ் இங்கே பாருங்க, எனக்கு b ஸ்கொயர் இருக்கு. இப்போ b ஸ்கொயரும் b கியூபும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே b இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு பியும் இங்கே ஒரு பியும் கேன்சல் ஆயிடும். அண்ட் பேலன்ஸ் இங்கே பாருங்க, a ஸ்கொயர் இன்டூ a கியூப். அதே மாதிரி இங்கே ஒரு a கியூப் இருக்கு, a இன்டூ a ஸ்கொயர் வந்து a கியூப். அண்ட் இங்கே கேன்சல் பண்ணலாம். என்னது, தட் இஸ் எனக்கு இது 1, எனக்கு இது வந்து 2, எகெயின் இது 1, எனக்கு இது வந்து 2. இல்லை 4 4 கூட டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா, நான் தான் சுற்றி வளைச்சிட்டேன். ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, எனக்கு r காமன் டேர்ம்லாம் வெளியெடுத்துடலாம். a கியூப் வந்து காமன் பை b வந்துட்டு காமன். பேலன்ஸ் நான் பார்க்குறேன், எனக்கு 1 by 2 இருக்கு. பிளஸ் எனக்கு பேலன்ஸ் இங்கே 4 இருக்கா. ஸோ பை 3 4s are 20, சாரி 3 8s are 24. ஸோ 24 எடுத்துக்கிட்டேன். ஸோ மைனஸ் எனக்கு இங்கே என்ன இருக்கும், 1 by 2. ஃபைன். ஸோ அப்போ இங்கேயும் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 1 by 6. அப்போ நமக்கு டைரெக்டாக எல்சிஎம் எடுத்தால் போதும். r
a cube by b. நெக்ஸ்ட் எனக்கு இங்க என்ன வரும், நம்ம இங்க எல்சிஎம் எடுப்போமா, அதுக்கு முன்னாடி இங்க 1/2 இருக்கு, இங்க -1/2 இருக்கு. ஸோ சிம்பிள் நம்ம இங்கே கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கு, 1/6 தான் இருக்கு. அப்போ பேலன்ஸ் 1/6b மேல வந்துட்டு r a cube. ஓகே, we check the option. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். r a cube by 6b தானே கிடைச்சிது. ஸோ 6b. So we'll check the option. Option 4 is the right answer. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, depend upon the question they ask, நம்ம ஃபார்முலா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், a filament bulb 500 watt and 100 volt is used in a 230 volt main supply. Okay, so first இந்த கொஸ்டினுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். It will be easy. ஸோ ஒரு பல்ப் இருக்கு. ஸோ பல்ப் அண்ட் அதுக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அது வந்து 500 watt அண்ட் வோல்ட்டும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 100 volt இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு மெயின் சப்ளை, நம்ம வந்து ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ அது என்னன்னு சொல்லியிருக்காங்க, 230 voltன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, when a resistance R is connected in series. ஸோ இதுக்கு பக்கத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் R வந்து கனெக்ட் பண்றாங்க. The bulb works perfectly and consumes 500 watt. ஓகே, அப்போ பர்ஃபெக்டா தான் ஒர்க் ஆகுது. இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்போ சிம்பிள் அப்படின்னா, நமக்கு காம்பினேஷன் கிளியரா தெரிஞ்சிருந்துச்சுன்னா, தட் இஸ் சீரீஸ் அண்ட் பேரல், அது தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கு. சீரீஸ் கனெக்ஷன்ல ரூல்ஸ் என்னன்னு அப்படின்னா, ரெண்டு காம்பனன்ட்ஸுமே சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகும். அப்போ இதுல பாஸ் ஆகுற கரண்ட் ஐ தான் இதுலயும் பாஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு எது டிவைட் ஆகும்னா, வோல்டேஜ் டிவைட் ஆகும். ஸோ எனக்கு பேட்டரி வந்து 230 volt. அதுல இந்த பல்ப் எவ்வளவு வோல்ட் எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 100 volt எடுத்துருச்சு. கரெக்டா? அப்போ இது 100 volt எடுத்துருச்சுன்னா பேலன்ஸ் வோல்டேஜ் எங்க போகும், ரெசிஸ்டன்ஸ்க்கு தானே போகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, 230ல 100 இங்க போயிருச்சு. அப்போ பேலன்ஸ் 130 volt தானே இங்க இருக்கும். கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 100 plus 130 that gives 230. ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ யூஸ்வலா சீரீஸ் அப்படின்னாலே நமக்கு காம்பனன்ட்ஸ்ல பாஸ் ஆகிற கரன்சி அண்ட் வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள், நம்ம ஓம்ஸாவே எடுத்துக்கலாம். தட் இஸ் V is equal to IR. பட் இதுல எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, I எனக்கு தெரியாது. I கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா, எனக்கு இங்க பல்புக்கு பவர் அண்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. I கண்டுபிடிக்கணும். ஸோ I கண்டுபிடிக்கலாம் இல்லையா, நமக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. P is equal to V square by R, அந்த மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கு. நான் யூஸ் பண்ண போற ஃபார்முலா P is equal to VI. ஏன் அப்படின்னா, இங்க பவர் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் I தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஒரே ஒரு அன்னோன் தானே, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ I is equal to P by V. ஸோ பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, that is 500. வோல்டேஜ் வந்துட்டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் see this 2 zeros will get cancelled. அப்போ எனக்கு இது 5 ampere. அப்போ பல்பில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்துட்டு 5 ampere அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பாஸ் ஆகிற கரண்ட்டும் எனக்கு என்னவா இருக்கும், 5 ampere தானே இருக்கும். அப்போ இதுல பாஸ் ஆகிற கரண்ட்டும் I is equal to 5 ampere. அப்போ கரண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், வோல்டேஜும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஓம்ஸ்லா யூஸ் பண்ணலாமா, V is equal to IR. ஓகே, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், R கண்டுபிடிக்கணும். அப்போ R is equal to V by I. ஸோ V என்ற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், that is 130 volt by I என்ற இடத்துல 5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், that is equal to R. ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம், ஃபிஃப்த் டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இது 1, எனக்கு இது வந்து 2, 6. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 26 ohm. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, we'll check the option 26 ohm இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் 3 பாருங்க, 26 ohm, that's a right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். காம்பினேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட் நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் தான் மெயினா படிச்சிருப்போம். பட் இங்க வந்து பல்ப் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். 6 similar bulbs are connected as shown in the figure with the DC source of EMF E and 0 internal resistance. So 6 identical bulbs, similar bulbs எடுத்திருக்காங்க. That means எல்லா பல்புக்குமே பவர் P சேம் அண்ட் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் R எல்லாமே நமக்கு சேமா இருக்கு. இப்போ கொஸ்டின் பார்ப்போம். இந்த ரேஷியோ ஆஃப் த பவர் கன்சப்ஷன் பை த பல்ப்ஸ் வென், ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. when all are glowing and second one in the situation when 2 from section A and 1 from section B are glowing. Okay, so first நம்ம question approach பண்ணலாம். இந்த questionல மேஜரா பவர் கொடுத்தனால நிறைய பேர் இதை வச்சு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு and திருப்பி டிரைவ் பண்ணி லாங் ஸ்டெப்பா போடுவாங்க.
பட் நம்ம ரொம்ப சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போட ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு ட்ரிக் தான் நான் சொல்ல போறேன். தட் இஸ் நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி காம்பினேஷன் படிச்சிருக்கோம். எதுலனா ரெசிஸ்டர்ல சீரிஸ் அண்ட் பேரலல். நம்ம ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரிஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். தட் இஸ் Rs is equal to R1 plus R2. ஸோ இப்போ ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம இப்படி எடுக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அவங்க வந்து பல்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ 1/PS that is power in series is equal to 1/P1 plus 1/P2. அவ்வளவுதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே காம்பினேஷன் தான் ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி தான் பல்புக்கு பார்த்துருக்கோம். Is it okay? So next one வந்துட்டு power in parallel. Okay. So first resistor in parallel எப்படி பார்ப்போம்? 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அப்போ power in parallel போது power in parallel that is equal to P1 plus P2. ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை அப்ளை பண்ண போறேன். ஆல் ஆர் க்ளோயிங்னா எல்லா பல்புமே இருக்கு. ஸோ இப்போ பாருங்க இங்க 2 செக்ஷன் இருக்கு. தட் இஸ் A அண்ட் Bன்னு சொல்லிட்டு A செக்ஷன்ல எனக்கு வந்து 1 2 3 பல்ப்ஸ் இருக்கு. பட் எல்லாமே ஐடென்டிக்கல். அப்போ ஃபர்ஸ்டோட பவர் Pனா எல்லாத்தோட பவரும் எனக்கு என்னவா இருக்கும்? Pயா தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே பேரலா கனெக்ட் பண்ணிருக்கனால ஃபர்ஸ்ட் அதை நான் ரிசால்வ் பண்றேன். பவர் இன் பேரலல் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்ன? P1 plus P2 plus P3. பட் இங்க வந்து P1ன்றது P plus P plus P. நமக்கு இங்க என்ன வரும்? 3P வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி 3P கிடைச்சிருக்கு. ஸோ அது வேணா நான் டயக்ராமேட்டிக்கா வரைஞ்சிக்கிறேன். எனக்கு இப்போ இந்த இடத்துல 3P கிடைச்சிருக்கு. ஓகே நிமிஷம். ஓகே. ஸோ நான் பல்ப் வரைஞ்சிருக்கேன். அது வந்து 3P. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பி செக்ஷன்ல பாருங்க. பி செக்ஷன்லயும் அதே மாதிரி எல்லா பல்புமே நமக்கு பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. எகைன் P plus P plus P நமக்கு 3P தான் சொல்லுவோம். ஸோ அப்போ இது எல்லாமே கம்பைன் ஆயிடுச்சுன்னா எகைன் யூ வில் கெட் இட் ஆஸ் 3P. இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு? இது ரெண்டும் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கான். அப்போ சீரீஸ்ல கனெக்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா 1/PS நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? 1/P1 plus 1/P2. 1/P1ன்ற இடத்துல எனக்கு 1/3P plus எனக்கு again 1/3P. Okay, that will give you 2/3P. அப்போ நமக்கு effective power கிடைச்சிருச்சு. That is power effective. நான் வேணா அது P1ன்னு எடுத்துக்கிறேன். Okay, that is equal to இதை reciprocal பண்ணா போதும். That is 3P/2. So first one எனக்கு கிடைச்சிருச்சு. First conditionல effective power இதுதான். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது மூணையும் நான் பேரலா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் நான் பேரலா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எகைன் நம்ம ரீட்ரா பண்ணி பார்த்தோம்னா இட்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ். ஸோ அது ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா எஃபெக்டிவ் பவர் கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு போகலாம். ஸோ இந்த டயக்ராமை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துப்போம். செகண்ட் கண்டிஷனுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் when 2 from section A. ஸோ அதாவது செக்ஷன் ஏல இருந்து ரெண்டு மட்டும் தான் எடுக்கணும். ஸோ அப்போ நான் லாஸ்ட் ஒன்னை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் அடிச்சு விட்டுட்டேன். அண்ட் 1 from section B. அதாவது செக்ஷன் பில இருந்து ஒன்று மட்டும் தான் எடுக்கணும். அப்போ மேல இருக்கிறத நான் எடுத்துடுறேன், கீழே இருக்கிறதையும் நான் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே நெக்லேட்டர். இப்போ நம்ம பார்ப்போம் செக்ஷன் ஏல எனக்கு ரெண்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ நியூவா பார்க்கலாமா? ஸோ நான் புதுசா இங்க தனியா வரைகிறேன். தட் இஸ் செகண்ட் பார்ட்டுக்கு. ஸோ மேல எழுதுனது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஓகே. இப்போ நம்ம கீழே எழுத போறது என்னது? செகண்ட் செஷன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ செகண்ட் செஷன்ல நமக்கு என்ன அப்படின்னா எனக்கு செக்ஷன் ஏல ரெண்டு பல்ப் இருக்கு. ஸோ ரெண்டு பல்ப் இருக்கு. தே ஆர் கனெக்டட் இன் பேரலல். அப்போ PP இஸ் ஈக்குவல் டு எகைன் P1 plus P2 தானே. அப்போ P plus P நமக்கு என்ன ஆயிடுச்சு? 2P ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு 2Pன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறேன். எனக்கு செக்ஷன் பில ஒன்று மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ ஒரே ஒரு இதை நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? பவர் Pன்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். போத் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். So series போது again 1/PS is equal to 1/P1 என்ற இடத்துல 2P plus 1/P2 என்ற இடத்துல P. So நம்ம என்ன பண்ணுவோம்? multiply and divide by 2 போடுவோம். அப்போ 2 plus 1 3. So 3/2P. Is it okay? So அப்போ again நீங்க நம்ம reciprocal பண்ணோம்னா PS that is effective P2 அப்படின்னு எடுத்துப்போம். That is 2P/3. Okay, effective வந்து நான் செகண்ட் செக்ஷனுக்கு எடுத்திருக்கேன். that is செகண்ட் பார்ட்டுக்கு எடுத்திருக்கேன். that is 2P/3. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ரெண்டு செக்ஷனுக்குமே தட் இஸ் ரெண்டு பார்ட்டுக்குமே ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், நம்ம டிவைட் பண்ணி பார்த்துடலாம். P1/P2. ஓகே. ஸோ P1ன்ற இடத்துல 3P/2.
அதே P2ன்ற இடத்துல 2P/3. ஸோ அப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. P கேன்சல் ஆயிடுச்சு அண்ட் 3 மேலே போயிடுச்சுன்னா 3 into 3 அண்ட் கீழே வந்துட்டு 2 into 2. ஓகே, ஸோ 3 3s are 9 அண்ட் 2 2s are 4. அப்போ 9/4 9:4. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், நமக்கு ஈஸியா என்ன கொஸ்டின் வந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் 3, that is 9:4. We'll see the next question. If a voltage across a bulb rated 220 volt and 100 watt drops by 2.5% of its rated value. அதாவது ஒரு பல்ப் இருக்கு, அந்த பல்புக்கு வோல்டேஜ் அண்ட் பவர் இருக்கு. இப்போ அந்த வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ட்ராப் ஆகுது. எவ்வளோ கம்மி ஆகுதுன்னா 2.5% ட்ராப் ஆகுது. இப்போ அவங்க கேட்கறது the percentage of the rated value by which the power would decrease. ஸோ இப்போ எனக்கு வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ பவர் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பல்ப் வோல்டேஜ் பவர் அதெல்லாம் வந்துச்சுனாலே பேசிக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா P is equal to V²/R. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அண்ட் இந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டூ மெனி மெத்தட்ஸ். நீங்கள் எத்தனை மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இங்கே வந்து ஷார்ட்டான மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன்னா, நீங்கள் +1ல் ஃபர்ஸ்ட் சாப்டர் மெஷர்மெண்ட்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதில் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ன்னு இருக்கும், பர்சன்டேஜ்லாம் வச்சு வர்றதுக்கு. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுபடி தான் நான் போட போகிறேன். ஏன்னா அது வந்து ஷார்ட்டாக அண்ட் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஃபைன். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, அப்போ பவர் எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். ரெசிஸ்டன்ஸ் பற்றி அவங்க பேசவே இல்லை. அப்போ ரெசிஸ்டன்ஸ் பற்றி அவங்க பேசவே இல்லைன்னா we don't want to take. சிம்பிள். அப்போ P is proportional to V²ன்னு எடுத்துக்கலாம். இது எப்படி பர்சன்டேஜுக்கு மாற்றணும்னா, சேஞ்ச் இன் பவர் பை ஒரிஜினல் பவர் that is equal to, எனக்கு V பவர்ல 2 இருக்கு, அந்த 2 முன்னாடி வந்துடும், 2 into del V/V. அண்ட் இதை நான் பர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படின்னா into 100. ஓகே, அண்ட் இங்கேயும் எனக்கு என்ன வரும், into 100. அப்போ இங்க வோல்டேஜ் இந்த ஃபார்ம் ஆஃப் பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணா 2 அப்படியே இருக்கட்டும், அண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் பர்சன்டேஜ்ல 2.5. அப்போ 2 into 2.5 என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5%. அப்போ நமக்கு இது என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் த பவர் தானே. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் த பவர் டைரக்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து 5%. வில் செக் த ஆப்ஷன், ஆப்ஷன்ல இது இருக்கான்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன்ல 5% இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In a circuit shown in the cells A and B have negligible resistance. ஸோ 2 செல் இருக்கு A and B. For VA அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இட்ஸ் 12 volt. R1 வந்துட்டு 500 ohm and R is 100 ohm. The galvanometer G shown no deflection. அதாவது galvanometerல எந்த டிஃப்ளெக்ஷனும் காமிக்கல. The value of VB, that is voltage VB ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த டயக்ராம் பார்த்தாலே கிளியரா தெரியும். galvanometerல டிஃப்ளெக்ஷன் ஆகல, தட் மீன்ஸ் அதுல கரண்ட் பாஸ் ஆகல. ஸோ இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல கரண்ட் பாஸ் ஆகல அப்படின்னா அதோட எண்ட் பாயிண்ட்ஸ்ல சேம் பொட்டென்ஷியல் மெயின்டைன் ஆயிருக்கும். தட் இஸ் சப்போஸ் இப்போ எனக்கு இந்த பேட்டரிக்கு ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் ஆச்சுன்னா எனக்கு இது வழியில கரண்ட் பாஸ் ஆகாது. எப்பவுமே கரண்ட்ன்றது ஹை பொட்டென்ஷியல் வந்து லோ பொட்டென்ஷியல் தான் டிராவல் ஆகும். சப்போஸ் எனக்கு சேம் பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா கரண்ட் டிராவல் ஆகாது. ஸோ எகெயின் நான் சொல்றேன், இதுல இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும் இதுல இருக்கிற பொட்டென்ஷியலும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா there will not be a current flow through the galvanometer. ஓகே, ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள், நமக்கு இந்த ஆருக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் VB கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே, ஸோ அப்போ இது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் ரீட்ரா பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு இங்க பேட்டரி VA இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்கு, அதுக்கப்புறமேட்டு ரெசிஸ்டன்ஸ் R2 இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ இந்த galvanometerல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வயரை நான் எடுத்துக்க வேணாமா, வேஸ்ட் தானே. ஸோ அப்போ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு நான் பேலன்ஸ் பார்த்தேன்னா யூ கேன் சி இந்த 2 ரெசிஸ்டருமே சீரீஸ்ல இருக்கு. ரொம்ப சிம்பிள். அப்போ சால்வ் பண்ணிடலாமா. அப்போ RS is equal to R1 plus R. ஓகே, Rன்றது என்னவா இருக்கு, 500 இருக்கு. Rன்றது என்னது, 100. ஸோ 500 plus 100 that will give you 600 ohm. ஓகே, அண்ட் பேட்டரியோட வோல்டேஜ் இங்க கொடுத்துட்டாங்க 12 volt. அப்போ இதுல பாஸ் ஆகிற கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ
அப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் V is equal to IR. ஸோ Vன்றது எனக்கு இங்கே 12 அண்ட் I நம்ம கண்டுபிடிக்கணும். Rன்றது என்னது 600. ஓகே, ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா 12/600 is equal to I. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு இது 1, இது வந்துட்டு 50. அப்போ கரண்ட் ஐன்றது எனக்கு இங்கே என்னன்னு கிடைச்சிருக்கு 1/50 ஆம்பியர். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சின்ஸ் தேர் கனெக்டட் இன் சீரீஸ், இதில் எனக்கு 1/50 ஆம்பியர் பாஸ் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்லையும் எனக்கு என்ன பாஸ் ஆயிருக்கும், இதே கரண்ட் 1/50 ஆம்பியர் தான் பாஸ் ஆயிருக்கும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ இங்க இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை ஐம் கோனா டேக் இட் as V. ஸோ இப்போ இந்த V கண்டுபிடிக்கலாம். V is equal to IR. ஓகே, அப்போ V is equal to I நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, ஏன்னா இது ரெண்டுமே சீரீஸ், இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ரெண்டுமே சேமா இருக்கும். தட் இஸ் 1/50 அண்ட் அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 100. ஸோ அப்போ 100 போது இங்கே 0 0 கேன்சல் ஆயிடும். அண்ட் திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2. அப்போ வோல்டேஜ் 2 வோல்ட்டா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்ல எனக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 2 வோல்ட் இருக்கு. கரெக்டா? அப்போ அதே பொட்டென்ஷியல் தானே எனக்கு இங்கேயும் மெயின்டைன் ஆயிருக்கணும். பிகாஸ் அதே பொட்டென்ஷியல் மெயின்டைன் ஆயிருந்தா மட்டும்தான் கேல்வனோமீட்டர்ல கரண்ட் பாஸ் ஆகாது. பிகாஸ் ஆஃப் தட் அது எந்த டிஃப்ளெக்ஷனும் காமிக்காது. அப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆர்ல எனக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 2 வோல்ட்னா அதே பொட்டென்ஷியல் தான் எனக்கு இந்த பேட்டரிக்கும் மெயின்டைன் ஆயிருக்கணும். ஸோ அப்போ VB நம்ம டைரக்டா சொல்லிடலாம், இட்ஸ் 2 வோல்ட். ஓகே, அப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். ஸோ கொஸ்டின், a circuit consists of ammeter, a battery of 30 volt and resistance 40.8 ohm all connected in series. Okay, so first in the line நான் diagrammatic வரைஞ்சிக்கிறேன். Let us consider you have a battery of 30 volt. Next இதோட சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 40.8 ohm. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ அம்மீட்டர் ஹேஸ் அ காயில் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ அம்மீட்டர் நமக்கு வந்து எப்பவுமே சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணுவோம். ஈவன் தோ அம்மீட்டர்னாலும் அதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் காயில் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்றதுக்காக இப்படி வரேன். அது வந்து 480 ஓம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட் ஷண்ட் ஆஃப் 20 ஓம். ஸோ ஷண்ட்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு பேரலா தான் இருக்கும். அப்போ இதுக்கு பேரலா தான் எனக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது வந்து 20 ஓம். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரீடிங் ஆஃப் த அம்மீட்டர் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ரீடிங் ஆஃப் த அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர் எப்போவுமே நம்ம வந்து சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த சர்க்யூட்டோட நெட் கரண்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ டு ஃபைண்ட் த நெட் கரண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இதில் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிசால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ரெண்டும் பேரலல்ல இருக்கு. ஸோ பேரலல் இருக்குன்றனால நமக்கு ஃபார்முலா 1/Rp is equal to 1/R1 plus 1/R2. 1/R1 இடத்துல 480 இருக்கு, பிளஸ் 1/R2 இடத்துல you have 20. ஸோ இந்த டினாமினேட்டரை 480 மாற்ற முடியும். எப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 24. ஸோ அப்போ மேலே எனக்கு என்ன இருக்கும் 1 + 24 பை நமக்கு இங்கே வந்து 480. ஓகே, ஸோ இது நமக்கு என்னன்னா 1/Rp. ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு கெட் Rp, நான் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணும். Rp is equal to 480 by 1 + 24 எனக்கு என்ன 25. ஓகே, அப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணோம்னா இது நமக்கு 5, இது வந்து 9 6 96. அப்போ 96/5 தானே. ஸோ அப்போ 96/5 போது எகெயின் நமக்கு இங்கே வந்து 1 and 9.2 ஓம் வரும். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 19.2 ஓம்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எகெயின் நம்ம ரீட்ரா பண்ணலாம். அப்போ எனக்கு மேலே இப்போ 40.8 ஓம் அப்படியே தான் இருக்கு. பட் இது ரெண்டும் கம்பைன் ஆகி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 19.2 ஓம்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டும் எனக்கு சீரீஸ்ல இருக்கு. ஸோ சீரீஸ்ல இருக்குன்றனால Rs is equal to R1 plus R2. So 40.8 plus நமக்கு வந்து 19.2 வரும். ஸோ அப்போ calculate பண்ணலாம். 40.8 plus 19.2 that will give you 60 ohm. அப்போ effective resistance எனக்கு வந்து 60 ohm கிடைச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், effective current தான் கண்டுபிடிக்கணும். So you can take the ohms law. V is equal to IR. ஸோ அப்போ ஐன்றது எனக்கு என்னவா இருக்கும்னா V/R. V ன்ற இடத்துல you can use 30 and R ன்ற இடத்துல we can use 60. அப்போ கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆகிரும். இது வந்து 1 and 2. 1/2 you can write it as 0.5 ampere.
Okay, so 0.5 ampere எழுதுனா we'll check the option. Option 1 is the right answer. So இப்போ இங்க ammeter தான் சொல்லியிருக்காங்க, பட் இது சிம்பிள். கரெக்டாக நம்ம டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா காம்பினேஷன் பார்த்தாலே ஆன்சர் கிடைச்சிரும். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In the circuit shown below, the reading of voltmeter and ammeter. So நமக்கு இங்க ரெண்டு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சர்க்யூட்லயுமே they have connected voltmeter and ammeter. So first of all, ammeter எதுக்கு கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ammeter measures the current passes through it. எவ்வளோ current பாஸ் ஆகுதுன்னு ammeter மெஷர் பண்ணும். And also voltmeter measures the potential difference. Okay, so இதுக்காக தான் இவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. So first circuit நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா எனக்கு ஒரு பேட்டரி இருக்கு, தட் இஸ் 10 வோல்ட். அண்ட் அதுக்கப்புறம் அம்மீட்டரை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எப்பவுமே அம்மீட்டரை சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணும் அண்ட் வோல்ட்மீட்டரை பேரலல் தான் கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு காம்பனன்ட்டுமே மெஷரிங் டிவைஸ், ஸோ அதை எடுத்துக்க வேணாம். பேலன்ஸ் வேற என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இந்த ஓவரால் இந்த சர்க்யூட்ல எனக்கு பேட்டரி அண்ட் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த காம்பனன்ட்டும் இல்லை. சப்போஸ் வேற ஏதாவது காம்பனன்ட் இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் ஆகும். பட் இங்க எனக்கு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த பேட்டரியோட கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் போகும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு 10 வோல்ட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த 10 வோல்ட்டா தான் என்ன பண்ணும், இந்த வோல்ட்மீட்டர் மெஷர் பண்ணும். அப்போ ரொம்ப டைரக்டா எழுதிடலாம், எனக்கு potential difference across 10 ohm resistance is 10 volt and that is measured by the voltmeter V1. அப்போ 10 volt இது மெஷர் பண்ணும். அப்போ டைரக்டா என்ன கண்டுபிடிச்சிட்டோம், potential difference கண்டுபிடிச்சிட்டோமா, that is V1. ஸோ நான் given data எழுதிக்கிறேன், V1 is equal to 10 volt. Fine. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுல பாஸ் ஆகிற கரண்ட்டை வந்து யார் மெஷர் பண்ணுவான்னா அம்மீட்டர் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதுக்கு நான் வந்து ஓம்ஸ்ல எடுக்க போறேன். I'm going to take V is equal to IR. ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சர்க்யூட் அப்படின்றனால நான் ரெப்ரசன்டேஷன் V1, I1, R1 எடுத்துக்க போறேன். அண்ட் ஆல்சோ we have to find I1. ஸோ I1 is equal to V1 by R1. ஓகே, ஸோ இப்போ V1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், அது வந்து 10 அண்ட் R1 எனக்கு என்னது 10. ஸோ அப்போ 10 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா you will get I1 is equal to 1 ampere. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இந்த சர்க்யூட்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1 கண்டுபிடிச்சிட்டோம் and current I1 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல இந்த ரெண்டு கிவன் டேட்டா, இது ஒரு கிவன் டேட்டா, இந்த டேட்டா ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கமிங் டு த செகண்ட் சர்க்யூட். இப்போ செகண்ட் சர்க்யூட் பார்க்கலாம். செகண்ட் சர்க்யூட்ல நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ற இடம் அண்ட் ஆல்சோ நிறைய பேர் தப்பு பண்ற இடம் நான் சொல்றேன். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை எல்லாரும் பார்ப்போம். இங்க 10 ஓம் 10 ஓம் பேரலல்ல கனெக்ட் பண்ணிருக்க உடனே இதை பார்த்த உடனே எல்லாரும் காம்பினேஷன் ஆஃப் பேரலல் அதை யூஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் தட் இஸ் ராங். அது வந்து ராங். நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க. டோன்ட் டூ தட். ஸோ அது ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்ற ரீசன் சொல்றேன். லிசன், இங்க எனக்கு 10 வோல்ட் பேட்டரி இருக்கு. ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாருமே பார்க்கறது இதுக்கு பேரலா ஒரு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டருக்கு பக்கத்துல கனெக்ட் ஆயிருக்கு. எப்பவுமே ஒரு வோல்ட்மீட்டர் பக்கத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் அ ஐடியல். தட் இஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் மூவிங் சார்ஜஸ் இல்லைன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் கன்வெர்ட்டிங் கேலோமீட்டர் டு வோல்ட்மீட்டர்னு சொல்லிட்டேன். ஒரு வோல்ட்மீட்டர் பக்கத்துல இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் ஆக்ட் ஆஸ் அ ஐடியல் வோல்ட்மீட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வோல்ட்மீட்டர் பக்கத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது இதை வந்துட்டு அக்யூரேட்டா, தட் இஸ் சென்சிட்டிவா மாத்துறதுக்காக. அப்போ இந்த 10 ஓம்ன்றது வோல்ட்மீட்டரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம், ஆர்எஸ் இதோட ஹை ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த 10 ஓம் அண்ட் இந்த V2 வோல்ட்மீட்டர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வோல்ட்மீட்டர். இது ஒரே காம்பனண்டா தான் பார்க்கணும், இதை தனியா பார்க்க கூடாது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு அம்மீட்டர் A2 தனியா இருக்கு, வோல்ட்மீட்டர் அப்படின்னும் போது எனக்கு இந்த V2 அண்ட் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் எனக்கு வோல்ட்மீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். எனக்கு பேட்டரி 10 வோல்ட் இருக்கு அண்ட் ஆல்சோ ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் இருக்கு. ஓகே, அதர் தேன் திஸ் வோல்ட்மீட்டர் அண்ட் அம்மீட்டர் நமக்கு இருக்கிற ஒரே காம்பனன்ட் இந்த 10 ஓம் மட்டும்தான். ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது தான் இந்த 10 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும். அப்போ இங்கேயும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 10 வோல்ட். ஓகே, அப்போ நம்ம டைரக்டா எழுதிக்கலாம் V2 is equal to 10 volt. ஃபைன்.
So இப்போ நம்ம V2 கண்டுபிடிச்சிட்டோம். Next என்ன கண்டுபிடிக்கணும்? Current கண்டுபிடிக்கணுமா? Again we can take the Ohm's law, that is V is equal to IR. That is V2, இங்க வந்து I2, இங்க வந்து R2. So I want to find I2. I2 is equal to V2 by R2. Correct? So V2ன்றது எனக்கு தெரியும், that is 10, and R2 எனக்கு 10 தான். So 10 எனக்கு வந்து 1 ampere கொடுக்கும். So அப்போ நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? I2 is equal to 1 ampere. Okay. So அப்போ இப்போ நம்ம compare பண்ணி பார்க்கலாம், because நம்ம I1, I2, V1, V2 கண்டுபிடிச்சிட்டோம். So coming to the potential difference, V1, V2 ரெண்டுமே 10 volt, so they are equal. And அதே மாதிரி you can see I1 and I2 அதுமே ரெண்டுமே 1 ampere, they are equal. So அப்போ எனக்கு potential difference across the circuits equal இருக்கு, and அதே மாதிரி current also that is equal. எனக்கு ரெண்டுமே equal இருக்கு. So you can see the option 3 is the right answer. Option 3 தான் கரெக்டான answer. Okay students, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. If you have any suggestion, doubts, queries எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And also இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கறதுக்கு மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you students.